Experience your dream retirement life for a day. அதிமுக ஒன்றிணைந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணியின் மீதும் வைத்திலிங்கத்தின் மீதும் திமுக அரசு திட்டமிட்டு வழக்கு பதிவு செய்திருப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பதிவு கட்டண உயர்வு என மக்களின் மீது கூடுதல் சுமையை ஏற்படுத்தி திமுக அரசு அதிருப்தியை சந்தித்து வருகிறது. மக்களவைத் தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியினரின் ஒற்றுமை இன்மையால் தான் வெற்றி பெற்றது என்று ஓ பன்னீர்செல்வம் கூறினார். மேலும் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற முயற்சியின் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஈடுபட்டதாக வெளியான செய்தியை வைத்தும், இதே விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் பேசியதற்காகவும் இருவர் மீதும் திமுக அரசு வழக்கு பதிவு செய்ததாக ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்ற பயத்தில் இந்த வழக்குகளை திமுக அரசு பதிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ள ஓ பன்னீர்செல்வம், கட்சியை ஒன்றிணைய விடாமல் தடுத்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுவிடலாம் என தமிழக முதல்வர் பகல் கனவு காண்கிறார் என்று விமர்சித்தார். மேலும் முதல்வரின் கனவு நிச்சயம் பலிக்காது எனவும், இருள் நீங்கி ஒளி தோன்றும் நாள் தொலைவில் இல்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கையில் தெரிவித்தார்.